Hey guys, welcome back to my channel. This is Reshma Anand. என்னோட லாஸ்ட் DIML அதாவது அம்மா வீட்டில் நான் டே இன் மை லைஃப் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்பி சிக்கன் பர்கர் வீடியோ சீக்கிரம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னா நிறைய மெசேஜ் வந்துச்சு. ஸோ பட் எனக்கு கண்டினியூஸ் கொஞ்சம் ஒர்க் பிஸிங்கிறதுனால என்னால் எந்த வீடியோவுமே அப்லோட் பண்ண முடியல. ஸோ ஃபைனலி இன்னைக்கு அந்த பர்கர் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இன்னைக்கு சண்டே வரங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்த உடனே கண்டிப்பாக இன்னைக்கு ஈவினிங் உங்கள் குழந்தைங்களுக்குலாம் இந்த பர்கர் செஞ்சு கொடுங்க. இது ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தாங்க, பட் ரொம்ப 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 ஈஸியாக பண்ணிடலாம். இந்த கிறிஸ்பி சிக்கன் பர்கர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்படியே நம்ம KFC பர்கர் சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி தாங்க இருக்கும். பட் அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுவோங்க. KFCயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட மோஸ்ட்லி ஃப்ரோசன் சிக்கன் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதை விட நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது என்றைக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இன்றைக்கே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பர்கருக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் சிக்கன் தாங்க. நீங்கள் சிக்கன் வாங்கும்போது சிக்கனோட பிரெஸ்ட் பீஸை விட சிக்கனோட தை பீஸ் வாங்கிக்கோங்க, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா கீறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், லாஸ்ட்டாக ஒரு 3 சொட்டு லெமன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி சேர்க்க வேணாம். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours வந்து இது அப்படியே ஊற வச்சிடலாம். அது ஊறுற கேப்பில் வந்து மயனைஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. மயனைஸ்க்கு நம்ம நார்மல் எக் ஆர் வெஜ் மயனைஸ் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுங்க. அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பெப்பர் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பரை விட பெரி பெரி பவுடர்னு இருக்கும்ல, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது இருந்தால் அது வந்து ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 3 drops ஹனி சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பர்கர் சாஸ் ரெடி ஆயிரும். வெஜ்ஜீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டொமேட்டோ அண்ட் ஆனியன் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் முட்டைக்கோஸை வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ்க்கு பதிலாக லெட்யூஸ் கிடைச்சா லெட்யூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பர்கர் பன் வாங்கி வச்சுருக்கேங்க. இப்போ 2 hours ஆயிடுச்சு, சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அது கூட வந்து ஒரு தனி பவுலில் 1/2 cup மைதா மாவு எடுத்து வச்சுக்கோங்க. 1 cup வந்து நல்ல ஐஸ் வாட்டர், நிறைய ஐஸ் கியூப் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனை எடுத்து அதில் மைதா மாவில் வந்து நல்லா கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டியில் மாற்றி ஐஸ் கியூப் வாட்டரில் அதை அப்படியே டிப் பண்ணுங்க. டிப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மைதா மாவில் கோட் பண்ணுங்க. ஸோ இதுதாங்க கரெக்டான ப்ரொசீஜர். இந்த மாதிரி எல்லா சிக்கனுக்கும் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மைதா மாவு, அதுக்கப்புறம் ஐஸ் கியூப் வாட்டர், மறுபடியும் மைதா மாவு. கோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றி அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த சிக்கனை இந்த மாதிரி தாங்க போடணும். கொஞ்சம் ஸ்லோவாக போட்டால் தான் வந்து அந்த சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகும். ஈச் சைடு ஒரு 4 minutes ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுங்க. நமக்கு பார்க்கும்போதே நல்லா கிறிஸ்பினஸ் தெரியணும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. வாவ், பார்க்கவே எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குங்க. அந்தளவுக்கு எனக்கு டெம்ப்ட் ஆகுது. இப்போ ஒரு தோசைக்கல்லில் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுருக்க பர்கரை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு 3 to 5 minutes டோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு யூஸ்வலாக பர்கருக்குள்ளே ஒரு ஆம்லேட் இருந்தால் பிடிக்குங்க. அதனால ஆம்லேட்டும் நான் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம பர்கர் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பர்கரில் 1 டேபிள் ஸ்பூன் சாஸை ஆட் பண்ணி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கிறிஸ்பி சிக்கனையும் வச்சிடலாம். அதுக்கு மேலே மொசரலா சீஸ் ஆர் ஸ்லைஸ் சீஸ் வச்சுக்கோங்க. சீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க டொமேட்டோ அண்ட் ஆனியன் அதுக்கு மேலே வச்சுட்டு லாஸ்ட்டாக ஆம்லேட் வைங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லைஸ் பர்கர் எடுத்து அதுலேயும் 1 டேபிள் ஸ்பூன் சாஸை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பர்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, உங்களோட பர்கர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் சீஸை மெல்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அவனில் ஒரு 30 seconds வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சீஸ் மெல்ட் ஆயிரும். ஃபைனலி எங்களோட பர்கர் ரெடி. ஆக்சுவலி நான் பாதி தாங்க பண்ணேன், மனிஷா தான் ஃபுல்லாகவே பண்ணா. அந்த லேயர் கூட சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த என்னது ஹோட்டல்லலாம் அந்த நெருப்பு வரும்ல, அது பண்ணாலே இந்த சீஸ் மெல்ட் ஆகிடும். பட் நாங்கள் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கோம். பட் ஸ்டில் இது வந்து பார்க்கவே ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ஆரம்பிக்கலாங்களா? லெட்ஸ் டேஸ்ட் இட். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வேற லெவலில் இருக்கும். அந்த கிரன்ச்சினஸ் வந்து எனக்கு அவ்வளோ ஃபீல் ஆகுது. சீரியஸாக வந்து நம்ம ஒன்ஸ் ஸ்வீட்டை செஞ்சு சாப்பிட்டோம்னா KFCக்கே போக மாட்டோங்க. அந்தளவுக்கு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. பட் வந்து கொஞ்சம் ஹை கேலரிஸ், அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. வீக்லி ஒன்ஸ் தான் ஓகே தான்.
ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் நம்ம KFC ஸ்டைல் பர்கர் செய்யணும். ஸோ ட்ரஸ்ட் மீ, இந்த பர்கர் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்கள இனிமேல் KFC கூட்டிகிட்டு போக சொல்லவே மாட்டாங்கங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த பர்கர் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரிலேட்டடான குவரிஸ் எதுவும் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த பர்கர் நீங்கள் தாராளமாக மந்த்லி ட்வைஸ் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பர்கர் பிடிக்குமோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.